நடிகையுடன் உறவு தலைப்பு, அவமானம், திருந்தவில்லை, இப்படியெல்லாம் போடுறேன் சன் நியூஸில். இந்த டிவியெல்லாம் பார்க்கலாமா நம்ம? ஒருத்தருக்கு பிரச்சனை வந்த உடனே கேலி கிண்டல் நீங்கள்லாம் யோகியர்களா? நான் கேட்குறேன்ப்பா. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. உங்கள் தலைவருக்கு முதல் கல்யாணம் நடந்ததை என்னாச்சு? குழந்தை பிறந்தோன்னா அந்த அம்மா இறந்தாங்க. என்ன போட்டிங்க நியூஸு? என்ன அப்போ அந்த இறந்தாங்களே அந்த அம்மா, அவங்களுடைய அண்ணன் என்ன புகார் கொடுத்தாரு? என் தங்கையை கொன்று விட்டார் அப்படின்னு கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் என்ன இவங்களா? அன்றைக்கி உங்களை பற்றி உங்கள் டிவியிலையும் இதுலேயும் போட்டிருந்தால் உங்கள் கதி என்ன இருக்கும்? அவமானம், வெட்கம், சினிமா நடிகைகளுடன் உறவு அப்படின்னு தலைப்பு போடுறாங்க. உங்கள் இதில் சினிமா நடிகைகளோட எங்கெங்கே யார் யார் எப்பப்போ உறவு வச்சாங்கன்னு சொன்னால் நாடு நாரி போகாதா? உங்கள் முகத்தை உங்கள் இதை முதுகை திரும்பி பார்க்க வேணாமா? இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி கேலி கிண்டல். அதனால தான் இந்த கூட்டத்தை நான் வெறுக்கிறேன். அரசியல் வேறு, சொந்த வாழ்க்கை வேறு. இவர்கள் அரசியலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் சொந்த வாழ்க்கையை கொச்சப்படுத்துவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்தை நான் வெறுக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்? நான் இதையே வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். நாகரிகமான அரசியலை உங்களுக்கு தெரியாது, மோசமான அரசியலை அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சன் டிவி இப்படியெல்லாம் போடலாமா கொச்சப்படுத்தி? சரி, விஜயை போடுறீங்க, அந்த இன்னும் ஒரு நடிகையெல்லாம் அப்படி கொச்சப்படுத்தி போடலாமா? அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தலாமா? இவங்க சங்கீதாவே அந்த பெட்டிஷனில் அந்த நடிகை பேரை போடல. நீங்கள் மட்டும் அந்த நடிகை நடித்த இதை போட்டு அவமானப்படுத்தினா உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இல்லையா? உங்கள் குடும்பத்தில் இவங்கெல்லாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், சன் டிவியை பார்க்காதீங்க, யாருமே பார்க்காதீங்க. சன் நியூஸ் எதையுமே பார்க்காதீங்க. இவர்களெல்லாம் சுயநலவாதிகள், மனிதாபிமானம், மனசாட்சி இல்லாதவர்கள், சொந்த வாழ்க்கையை கொச்சப்படுத்தி எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க.